ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ வீக்லி மீல் பிளான் ப்ரிப்ரேஷன் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீக்லி மீல் பிளான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கே நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக குக் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் 1 வீக் ஃபுல்லாகவே நம்ம மார்னிங்கில் இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர்நூனுக்காக இருக்கட்டும் ஈஸியாக சமைக்க முடியும். ஸோ இது ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கே ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறது, அப்புறம் தக்காளி தொக்கு, புளி தொக்கு இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறது எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சங்காட்டி இந்த பாலாடை ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் 1 மாதமாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்த வெண்ணெய், அதனால் ஃப்ரீசரில் வச்சங்காட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு பாலாடை திரண்டு வரணும், வெண்ணெய் திரண்டு வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு பாலாடை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பெரிய பாட்டில்லையோ தேவையான அளவுக்கு தண்ணியும் நல்லா சில்லுன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும். அதுதான் பெரிய ட்ரிக்கே. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பாலாடையும் சரி நம்ம தண்ணியும் சரி ரெண்டுமே நல்லா சில்லுன்னு எடுத்துருக்கோம். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு செகண்ட்க்கு பேக் பல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பேக் பல்ஸ் கொடுக்குறதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி வெண்ணெய் ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வெண்ணெய் திரண்டு வந்துடும். நான் இந்த வெண்ணெய் மோஸ்ட்லி குக்கீஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை அப்படியே வெண்ணெயாகவே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம ஊற்றுறதுமே நல்லா சில் வாட்டரில் ஊற்றினோன்னா இந்த மாதிரி வெண்ணெய் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு கையில் வெண்ணெய் கிடச்சோன்னையும் மறுபடியும் நல்ல கூலிங்கான வாட்டரில் ஒரு 2-3 டைம் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வெண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் மறுபடியும் இன்னொரு டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நான் இந்த வெண்ணெயை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ வீக்லி ப்ரிப்ரேஷனோட ஃபஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம பழுத்த தக்காளி தான் எடுத்துக்க போகிறோம். இது 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 வரமிளகாய் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் அது ஊறணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட வரமிளகா சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இனி நம்ம ஒரு மசால் அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பார்த்திங்கன்னா அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க வேண்டியது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மிளகாயும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ மிளகாய் போட்டு பூண்டையும் எல்லாத்தையுமே போட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இதில் அதிகமாக வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மிளகாயும் பூண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்தும் போது அந்த தொக்கு நல்லா
திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகா எல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துனீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற 1 கிலோ வந்து தக்காளியில் இதில் வந்து ஒரு 80% தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 20% வந்து நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து தொக்கில் வந்து போடும்போது சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அரைச்சும் வந்து சேர்த்திக்கலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி சேர்க்கும்போது அதை சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அரைச்சே வந்து சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. பாதி வந்து தொக்கில் சேர்க்குறதுக்கு அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கிறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துனதை ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், அதாவது கொஞ்சம் நல்லாவே வந்து எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கெட்டும் போகாது. நீங்கள் வந்து 15 நாள் வச்சிட்டிங்கனாலும் கெட்டு போகாது. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது பூண்டும் மிளகாயும் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அதை சேர்த்திட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி சேர்த்திருந்தோம் இல்லையா, மல்லி அதையும் இது கூட சேர்த்தி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் நல்லா வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை வந்து இது கூட வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ அது நல்லா வந்து வேகணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்தி நல்லா வந்து வேக வச்சிடலாம். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்கிற தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சீக்கிரம் வந்து வெந்துடும். அப்படி இல்லைனா ரொம்ப வந்து ஒரு பச்சை வாசம் அடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கியிருக்கு. இன்னும் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா அதை தண்ணி விட்டு நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நேரம் வந்து ஏதாவது சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட இந்த தொக்கை வச்சு சப்பாத்தியோ இல்லை வந்து தோசையோ வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுற போகிறோம். ஸோ அப்பப்போ இடையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. தக்காளி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. ஸோ அப்பப்போ நல்லா கிளறிக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இன்னுமே நல்லா வந்து வேகணும். அதோட எண்ணெய்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அதனால் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. அதெல்லாம் ஒட்டுக்கா ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10-15 நாள் இல்லை 1 மாதம் அளவுக்கு கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு, நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளித்தொக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எப்போது வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு இதை வந்து கலந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசால் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து வர அளவுக்கு
லைட்டாக வந்து வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். புளியோதரை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்துனா அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே நான் கொஞ்சமாக வந்து வறுத்த வேர்க்கடலையும் வந்து சேர்த்திக்கிறேன். அது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே நாளில் வந்து செய்ய மாட்டேன், 2 நாளாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு நாள் கொஞ்சம் ஏதாவது வந்து செஞ்சு வச்சேன்னா இன்னொரு நாள் வந்து மீதி இருக்கிற வேலை எல்லாமே வந்து பார்த்துக்குவேன். ஒரே நாளில் பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிட்டோன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சிட்டு அதையும் வந்து நல்லா சேர்த்திக்க போகிறோம். தண்ணி ஃபுல்லாக வந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து புளி தண்ணி நல்லா கொதித்து வர அளவுக்கு நல்லா வந்து தொக்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா வந்து மூடி வச்சு கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. புளி தண்ணியெலாம் நல்லா வந்து இஞ்சி நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். நம்ம ஆட் பண்ண அந்த பொடியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இன்னும் வந்து கலக்கி விட்டிங்க அப்படின்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சோன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்பப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து போடுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து போய் என்னென்னலாம் வந்து 1 வீக்குக்கு காய் வேணுமோ, என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதெல்லாமே வந்து 1 டேயில் அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இடையில என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும்தான் வந்து இடையில கீழே போய் இல்லை பக்கத்தில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கீரை எல்லாமே வந்து அந்த மார்க்கெட்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபேனில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாப்பாவுக்கும் கொடுக்குறங்காட்டி அதில் வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வந்து வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு டைனிங் டேபிள்லேயே வந்து வச்சுருவேன். வேணுங்கிறத அப்பப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதை எடுத்தோடனே உடனே வந்து சாப்பிட முடியாததுனால மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டில் போட்டு நீட்டாக வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சுருவேன். வேணுங்கும்போது அப்பப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவோம். ஸோ 1 வீக்குக்கு இதுதான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து போய் இடையிலையும் வந்து வாங்க மாட்டோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போதே வந்து பிளான் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு வாரம் வந்து வெண்டைக்காய் வாங்கியிருந்தோன்னா அடுத்த வாரத்துக்கு வந்து வெண்டைக்காய் வாங்க மாட்டோம், பாவக்காய் வாங்குவோம். அதே மாதிரி ஒரு வாரம் வந்து சொரக்காய் வாங்கியிருந்தோன்னா அடுத்த வாரம் வந்து புடலங்காய் இல்லைனா வந்து பூசணிக்காய் இந்த மாதிரி வேறு தான் வந்து வாங்குவோம். ஒரே இதை வந்து வாங்க மாட்டோம். அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து அளவளவாக வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து 1 வீக் இந்த தேர்ஸ்டேலேருந்து அடுத்த தேர்ஸ்டே வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அது மட்டும் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்துக்குவேன். ஏன்னா 2 பேர் தான் இருக்கங்காட்டி அதிகமாக வந்து செலவாகாது. அதனால் அளவளவாக வந்து வாங்கிட்டு வந்துக்குவேன். அடுத்த வீக் போகும்போது அதே மாதிரி வாங்கிட்டு வந்துக்குவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து அந்தந்த இதில் வந்து எடுத்து வச்சுருவேன். அப்புறம் தக்காளி வந்து வாங்குவேன். வாரம் வந்து தக்காளி வாங்கிடுவேன். அதே மாதிரி வாரம் வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட் இது வந்து வாரம் வாங்கிடுவேன். பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி அது கண்டிப்பாக வந்து வாங்கிடுவேன். அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே வந்து வாரம் வாங்கிடுவேன். மற்ற காய் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் இது வாங்கினேன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்தது வாங்குவேன். இந்த மாதிரி தான் வாரம் வந்து மாற்றி வந்து வாங்கிட்டு வருவேன். அடுத்தது வந்து பச்சை மிளகா பார்த்திங்கன்னா வாங்கிட்டு உடனே அந்த மேலே இருக்கிற காம்பை வந்து ஒடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். கருவேப்பிலையாக இருக்கட்டும், பச்சை மிளகா இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து
வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு மாதம் ஆனாலுமே வந்து இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகாது. அதே மாதிரி கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற தண்டை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்களவாக வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். இதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோன்னா ரசத்துக்கெல்லாம் வந்து போடும்போது அந்த ஃப்ளேவரே வந்து போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதையும் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டேன்னா ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை சட்னி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அப்பப்போ வந்து எடுத்து அதையும் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் லெமன் பார்த்திங்கன்னா 1-2 வந்து வாங்கிட்டு வருவேன். எப்பாவது ஜூஸ் போடுறதுக்கு இல்லை இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தேன்னா அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு அது ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி பாட்டில் வந்து மூடி வச்சுருவேன். ஸோ இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் இந்த லெமனுமே வந்து அந்த ஜூஸ் வந்து ஒரு மாதிரி வறண்டு போகாமல் அப்படியே ஜூஸியாகவே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லெமன் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு 1 வீக்குக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக வந்து சமைக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனியாக பாக்ஸில் வச்சிட்டோன்னா கெட்டும் போகாது அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இருக்கும். ஸோ நான் இஞ்சி பூண்டு மட்டும் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிக்குவேன். எனக்கு அதுதான் வந்து பிடிக்கும். அதனால் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வீக்குக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.